தோல்விக்கும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் பொறுப்பேற்கணுமா? நிச்சயமாக எடப்பாடி அண்ணன் வெற்றி நான் தம்பி வெற்றி திரு பிரதீப் அவர்களே வெற்றினாலும் தலைமைதான். வரக்கூடிய நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அதற்கு பொறுப்பு தார்மீக ரீதியாக பொறுப்பேற்க வேண்டியவர் தலைமை தாங்குவது தான். ஓபிஎஸ் தோல்வி அடைஞ்சதுக்கும் ஓபிஎஸ் பொறுப்பேற்பாரா? இல்லை, ராமநாதபுரத்தில் அது எங்கள்கிட்ட தோல்வி கிடையாது. காரணம் என்னன்னா, நாங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய பாரம்பரிய ரெட்டலை சின்னங்கள் இருந்தாலும் முன்னாள் முதலமைச்சர் இருக்கட்டுங்க. நாங்க செல்வாக்கு மிக்கவர் பெற்றிருக்கணும் இல்லையா? வெற்றி பெற்றிருந்தா ஒரு அதிகாரம் கட்டாயமுங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெட்டலை சின்னத்தை வச்சு கட்சியின் பேர் வச்சு இது எல்லாம் லெட்டர் பேடை வச்சு அத்தனை பின்னணி இத்தனை நிர்வாகிகள் கட்டமைப்பெல்லாம் வச்சு இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்களே. உங்களுக்கு ஒரு தொகுதியில் இந்த தென் மாவட்டங்களில் மட்டும் ஒரு புள்ளி ஒருத்தவங்களுக்கு சொல்கிறேன். தென் மாவட்டங்களில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இபிஎஸ் தலைவர் போட்டியிட்டு 9 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் 9 தொகுதிகள் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் மொத்தமே ஏடிஎம்கே 7 தொகுதிகளில் டெபாசிட் இருந்தது. ஏடிஎம்கே டெபாசிட்டில் வரலான்னு உண்டா? ஆனால் ஏடிஎம்கே 7 தொகுதியில் டெபாசிட் இருந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில். அதில் தென் மாவட்டங்களில் போட்ட 9 தொகுதிகள் 5 தொகுதிகளில் டெபாசிட் போயிடுது. அதில் தயவுசெய்து செஞ்சு பாருங்கள். 5 தொகுதிகள் உங்களுக்கு தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இப்படி இருக்கக்கூடிய 5 தொகுதி கிட்ட, ராமநாதபுரம் இன்னும் இருக்கக்கூடிய மற்றொரு தொகுதி, இப்படி கன்னியாகுமரி, இப்படி தென் மாவட்டங்கள்ல இல்லைங்க டெபாசிட் 9. இல்லை நான் கேட்குறேன், நான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். தென் மாவட்டங்களில் இரட்டை இலச்சினம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 9 தொகுதிகளில் போட்டிட்டு 5 தொகுதியில் டெபாசிட் இழந்த நிலையில் எங்களிடம் கொடி இல்லை, சின்னம் இல்லை, கட்சியின் பெயர் இல்லை. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணி சுயேட்சை சின்னங்களில் ஒரு சின்னத்தை எடுத்துக்கன்னு சொல்கிறாங்க. நானும் தேர்தல் பொறுப்பாளர் அப்போ இருந்தேன். அதில் பலாப்பழ சின்னத்தை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு நாங்கள் வேலை பார்த்தது 14 நாட்கள் வேலை பார்த்து புது சின்னத்தை மக்களிடம் கொண்டு சென்று 3.5 லட்சம் ஓட்டுகள் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அது ஓபிஎஸ் என்ற தனி மனிதருக்காக கிடைத்த வாக்குகள், சரிங்களா? எனவே அதை நீங்கள் வெற்றியாகத்தான் பார்க்கணும். இங்கே இன்னொன்று ஒரு செய்தி பாருங்கள். ஒரு நாடாளுமன்றத்துக்கு 6 சட்டமன்ற தொகுதி. ஆனால் தென் மாவட்டங்கள் என்னன்னா, ஆவரேஜாக ஒரு நாடாளுமன்றத்துக்கு ஆவரேஜாக எவ்வளோ, ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஆவரேஜாக ஒரு நாடாளுமன்றத்திற்கு வாங்கியிருக்க இது ரெட்டையில வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு 1,59,000 ஓட்டு. 6 சட்டமன்ற தொகுதியில் சேர்ந்த ஒரு நாடாளுமன்றத்திற்கு திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையான அதிமுக வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு ஒரு நாடாளுமன்றத்துக்கு கிட்ட 1,59,000 ஓட்டு. இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லை கேட்ட கேள்விக்கு 1,59,000 ஓட்டு தான் வாங்கியிருக்கு ஒரு நாடாளுமன்றத்துக்கு. ஆனால் எங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவரும் அமைச்சருமான அண்ணன் ஐபி அவர்கள தொகுதியில் மட்டும் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1,07,599 ஓட்டு ஒரு சட்டமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் லீடிங் வாங்கியிருக்குன்னா, 6 சட்டமன்ற தொகுதிக்கு 1,59,000 ஓட்டு, ஒரு சட்டமன்ற தொகுதியில் 1,10,000 ஓட்டு வாங்கியிருக்குன்னா திமுக எங்கே இருக்குது, அதிமுக எங்கே கிடக்குது? எனவே இந்த நிலையில் ஓபிஎஸ் அண்ணன் ராமநாதபுரத்தில் 3.5 லட்சம் ஓட்டு சர்வசாரம் வாங்கிட்டு போகிறாருன்னா இது அவருடைய தனித்தன்மையை காட்டுகிறது, அவருக்கு மக்களிடம் இருக்கக்கூடிய மரியாதையை காட்டுகிறது. இல்லை, நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக மீண்டும் வராரு அப்படின்னா என்ன கெயின் அதனால அதிமுக இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு தரப்பு. ஆமாம், கட்டாயம் நல்ல கெயின் இருக்கு. இப்போ 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் தென் மாவட்டங்களில் 5 டெபாசிட் போயிருக்குங்கல்ல, 5. அது ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய தென் மாவட்டங்களில் தான் 5 தொகுதிகள் டெபாசிட் போயிருக்கு.